வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க லைவ்லயே பெரிய ஃபால். ஆல்ரெடி வந்து ட்ரெண்டுங்கிறது பைல இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த பை ட்ரெண்டை வந்து வச்ச பெரிய ஆப்பா வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துருவோம். லைவ்ல மோஸ்டா கேட்டிருந்ததுனால என்ன ப்ரோ ஆச்சு திடீர்னு ஃபால் ஆகுது அந்த மாதிரி கேட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து அண்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட் எம்ஓயு வந்து நாங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுறோம். இது வந்து இதுக்கப்புறம் ஆகாது, நாங்கள் ஈரானை வந்து தாக்குதல் நடத்த போறோம்ட்டாரு. ஏன் ப்ரோ எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்தது, என்ன ஆச்சு இவங்களுக்கு? இந்த டொனால்ட் ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டாங்களான்னா, ஆனா இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணல ஈரான் தரப்புல இருந்து. ஈரான்ல இருந்து நேத்து யூஎஸோட ஆர்மி வந்து எஸ்கார்ட் பண்ண 4 கார்கோ ஷிப்ஸ் ஓமன் கடப்பகுதியில் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வந்து வரும்போது ஈரானியனோட அதாவது ஐஆர்ஜிசி வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல வந்து பெரிய பாதிப்புகள் வந்து அந்த 4 கப்பலுக்கு ஏற்பட்டிருக்கு. இது நடந்த அடுத்த சில மணி நேரங்கள்ல வந்து யுஎஸோட படைகள் வந்து பெரிய லெவலில் ஈரானுக்குள்ள தாக்குதல் 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறி வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேத்து நைட்ல இருந்து நடந்தது. ஏன்னா இது நார்மலா தான் இந்த ஷிப்ஸ் அடிப்பாங்க அண்ட் வந்து இது போயிட்டு இருந்தது. ஆனா ஈரான் வந்து ஏன் இந்த ஷிப் அடிச்சாங்கன்னா, எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கல, டோல் கட்டல, 60 நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு டோல் வேணும். யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் அக்ரிமெண்ட்ல இல்லை அப்படிங்கிறாங்க. இது நார்மலா சின்ன சின்ன மொட்டல்கள் இருந்தது. ஆனா யூஎஸ் ஏன் இந்த முறை வந்து பெரிய லெவலில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இது இவங்க ப்ரீ பிளான்டா ஏற்கனவே இருந்திருக்காங்க. இந்த முறை இன்னொரு முறை ஈரான் வந்து தொட்டடம் விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து யூஎஸ் இதில் தோத்து போச்சு. லாஸ்டா பார்த்துட்டீங்கன்னா வந்து ஈரான் வந்து நாங்கள் தான் அதில் ஜெயிச்சிருக்கோம் கிளைம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து பெரிய ஒரு பேக்செட் ஆன மாதிரியான ஒரு வியூ இருந்துச்சு. சரிங்களா, யூஎஸ் வந்து சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அப்போ ஏற்கனவே வந்து பெரிய அளவிலான கண்காணிப்பு அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கு. ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சில மணி நேரம் நடக்கிற விஷயம் கிடையாது, டைம் எடுக்கும் இல்லைங்களா. ஆனால் டைம் எதுவுமே எடுக்காம அட்டாக் பண்ணியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் நாட்டோ மீட்ல அதாவது துருக்கியில இருக்காரு. அவர் வந்து அங்கிருந்து இந்த அட்டாக் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் ஹாஸ்ல நாங்கள் இதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டுகளை வந்து இது பண்ணல, ஃபுல்லா வந்து இது பண்றோம் நிறுத்துறோம். ஈரான் தரப்புல இருந்து வந்து நாங்களும் இதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்ட்டாங்க. இப்ப இது என்ன ப்ரோ, இது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது காலையில ஒன்று பேசுவாரு, சிரஞ்ச போட்டு நைட் ஒன்று பேசுவாரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரத்துல வேற ஒன்று பேசுவாரு, அந்த மாதிரி மாத்திடுவாரா அப்படின்னா, இந்த முறை வந்து இதுல யாரும் வந்து உள்ளுக்குள்ள வந்து தடுக்கிறதுக்கு பெரிய ஒரு யாரும் இல்லை, அந்த மாதிரிதான். சரிங்களா, எங்க தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்க பாருங்க, ஸ்கிரீன் காட்டுறேன். அந்த 80 அட்டாக் சொன்ன இல்லைங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஈரான்ல நடந்த தாக்குதல். சரியா, பெரிய லெவலில் 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடந்திருக்கு. அண்ட் பார்த்தா தெரியும் பெரிய பிளாஸ்ட், முக்கியமா வந்து அவங்க லான்ச் பேட்ஸ் நிறைய இடங்கள்ல, சரிங்களா, ஐஆர்ஜிசியோட சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாட்டோவோட இது வந்து இந்த இது தேவையில்லாத நிறுத்தணும் அப்படின்னு அவங்களோட இது. சரிங்களா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ப்ரோ அப்படின்னா, இது தாக்குதலுக்கான வீடியோக்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது தாக்குதல் நடந்ததுக்கான வீடியோ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இது பெரிய ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் ஈரானுக்குள்ள நடந்தது இது. சரிங்களா, ஈரான் வந்து திரும்ப இதுக்கு அடிக்கிறாங்க. குவைத்து வந்து அவங்களுக்கு கிடைச்சது யாரு, பக்கத்துல அரபு நாடுகள் தான், மண்ண மண்டையா பக்கத்துல இருக்கிற கொட்டுவான், ஏன்னா அவன் அடிச்சிட்டாருனா ஏன்டா அடிக்கிறாங்கிற மாதிரி தான் பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகள் அவங்க வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்த இது ஒரு கார்கோ பிளைன் வந்து இந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க, அது மாட்டிக்கிச்சு அந்த அட்டாக்லங்கிற மாதிரியான ஸ்பெகுலேஷனும் போகுது. சரிங்களா, தென் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் say the ceasefire between US and Iran is over. சரிங்களா, to me I think it's over. ஐ டோன்ட் வாண்ட் டு டீல் வித் தெம் எனிமோ அப்படின்னு இருக்காரு. அவர் அப்ப பேசுவாரு, ஆனா மாத்துறாரா என்னன்னு தெரியல. மாத்திட்டாருன்னா மார்க்கெட் வந்து எகிரிடும். சரியா, நல்லா சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டையும் பார்த்துருவோம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத. நீங்க பாருங்க, இன்னைக்கு லைவ் இருக்கு, நான் வந்து மேல வேணா அந்த லைவ் வந்து டைம் கொடுக்குறேன். லஞ்சுக்கு லைவ்ல போயிட்டு வந்து கரெக்டா 1:45 லைவ் ஸ்டார்ட், திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ண வரேன், விழுக ஆரம்பிச்சா. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 11 o'clock ரிவர்சல் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11 o'clock ரிவர்சல் நான் வந்து லைவ்ல நம்ம ஸ்பாட் பண்ணோம்.
ஸ்பாட் பண்ணிட்டு அங்கிருந்தே வந்து செல்லிங் தான் 177. நான் ஓகே 177 வந்து ஒரு மேனுபுலேஷனை பண்ணி ஏதோ வித்த காட்டுவான்னு நினைச்சது. தென் இன்னைக்கு 30% விக்ஸ் ஷூட் அப். இந்தியா விக்ஸ் பாருங்க 30% ஆல்மோஸ்ட் ஷூட் அப். இதெல்லாம் வந்து நான் கடந்த 8 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் 8 வருஷத்துல வந்து நிறைய முறை விக்ஸ் ஷூட் அப் கொடுத்துருந்தாலும் கடந்த 6 வருஷத்துல ஒன் டே 30% விக்ஸ் ஷூட் அப்ல நான் வந்து பார்த்து நினைவு மறந்து போச்சு அந்த மாதிரி. ஆனா பார்த்துருக்கேன் சரிங்களா. ஆனா இது ரொம்ப ரேர் அந்த மாதிரி விக்ஸ் ஷூட் அப்ங்கிறது. எப்பவுமே ஒரு விக்ஸ் ஷூட் அப்ங்கிறது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்ப பையில தான் இருக்கா ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டார்டிங்ல பைலாம் வந்து பார்த்துருந்தோம், பை தான் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா எப்பவுமே ட்ரெண்டுங்கிறது நிரந்தரமானது கிடையாது சரிங்களா. மாற்றம் ஒன்றே மாறாது கரெக்டா. இப்போ வரையில் மார்க்கெட்டுங்கிறது பொசிஷனலா பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ வரையில இதுக்கு முன்னாடி வரையில் பையில தான் இருந்துச்சு சரியா. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு மாதிரி வந்து நின்றுட்டான். ஏன்னா ஏறுனது பாருங்க இந்த 700 பாயிண்ட் ரேலி வந்து வி ஷேப் ஃபால். இதுக்கப்புறம் நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் திரும்ப வந்துருச்சு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்டை, அதே மாதிரி இப்போ நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் ஆயிடுச்சு சரியா. இப்போ ஈரான் எப்படி திரும்ப தாக்குதல் நடத்துறாங்க, யூஎஸ் அதுக்கு என்ன பண்ண போகுது. ஏற்கனவே வந்து இதுல இஸ்ரேல் ஒன்றும் வரல, இந்த கதைக்குள்ள இஸ்ரேலே இல்லை சரியா. இஸ்ரேல் தான் பெரிய பிரச்சனை. ஆனா இஸ்ரேல் இது கதைக்குள்ளேயே எல்லாம் அவங்க தான் மெயின் கேரக்டர். அவன் வந்து என்ன ஆகுறது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. அண்ட் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் பாருங்க திரும்ப 73 போயிடுக்கு. க்ரூட் பிரைஸ் ஏற ஏற விக்ஸும் ஷூட் அப் கொடுக்குதான் இருக்கு. ஏன்னா விக்ஸ் 14க்கு மேல நிறைய கூட சொல்லியிருக்கேன். விக்ஸ் 14க்கு மேல வந்துட்டா ஹை விக்ஸ் மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் வாலட்டிலிட்டிங்கிறது அதிகமாயிடும். மார்க்கெட்ல பேனிக் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பேனிக் இருக்குதான் செய்யுது. விக்ஸ் ஏறின வேகத்திலேயே ஃபால் ஆயிட்டானா அகைன் அப் ட்ரெண்ட் ஆகும். ஏறினவன் நீங்க 26 நாளைக்கு உள்ள வந்துட்டான் அகைன் 12 13 இல்ல ஒரு இந்த வாரத்துக்குள்ளனாதுன்னா பிரச்சனை கிடையாது சரியா. இல்ல வரல விக்ஸ் ஃபர்தரா ஏறுது, விக்ஸ் 18 பார்த்து ஏறுறான் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான். மார்க்கெட் ட்ரெண்டிங்கு அகைன் வந்து இன்னைக்கு லைவ்லேயே பார்த்து வி ஷேப் ஃபால்வா வரும் அப்படிங்கிறது. வி ஷேப் ஃபால் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டா எது இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா 26,625 கேப் ஃபில்லிங்கான ரேஞ்ச். ஏன்னா ட்ரெண்டிங் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ண அந்த ட்ரெண்டிங் கேப் அது டவுன் ட்ரெண்ட் ஆனாதான் ஃபில் பண்ணும். மார்க்கெட் பிரேக் ஆயிட்டானா டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அப்புறம் ஃபில் ஆயிடும் சரிங்களா. இப்போதைக்கு வி ஷேப் ஃபால் அப்படியே நிற்குது. பிரேக் ஆகிட்டா ஃபர்தரா கண்டினியூ ஆகலாம். கண்டினியூஷன்ங்கிறது 625 அதெல்லாம் இருக்கும். விக்ஸ் தான் ஃபர்தரா மற்றதெல்லாம் முடிவு பண்ணும். விக்ஸும் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து இன்ட்ராடேல அப்போ அகைன் நியூஸ் பேஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் நிஃப்டி ஏறும்போதே வந்து இந்த 700 பாயிண்ட் இந்த ரேலி போச்சு இல்லைங்களா. ஏறும்போதே அவன் வந்து ரிட்டர்ன் கொடுக்கல. இப்போ இறங்கும் போது என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கலரி 2.5% எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பேட்ச் ஒர்க்கே தான் சரியா. சில இது இருக்கும் இல்லைங்களா ஆப்ஷன் செல்லிங் திடீர்னு விக்ஸ் ஷூட் அப் கொடுக்குது. ரேஞ்ச் 2% லோ விக்ஸ் மார்க்கெட் இது பண்ணும்போது கண்டிப்பா சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு சரிங்களா. அது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அப்படி பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா போயிட்டு விழுகும்போது ஆகஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் தான். வேற என்ன பண்றது, புட் ஆப்ஷன் வித் செல்லிங் வித் பையிங்கோட அது ஏற்கனவே இருந்தது. ஒரு செல்லிங்கை மட்டும் கழட்டி விட்டு புட் ஆப்ஷன் செல்லிங்ல வச்சிருந்தேன். அதெல்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு சரிங்களா. ஃபர்தரா விழுந்தா நம்ம பார்க்கலாம் அடுத்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது. ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பொறுத்தவரை ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 24,000 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சரிங்களா. சப்போர்ட் ஒரு 1 hour வச்சுக்கலாம். 24,000 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இந்த ரேஞ்ச் 625 கேப் ஃபில்லிங். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா 20,000 கீழே தான் காட்டிக்கிட்டு இருக்கான். சின்ன பவுன்ஸ் ஆயிட்டு சரிங்களா. யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவா தான் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் யூரோப் மார்க்கெட் நெகட்டிவ் க்ளோசிங் தான் சரிங்களா. அதனால வந்து நமக்கு இப்போதைக்கு பாசிட்டிவ்னஸ் இல்லை. விழுந்த அதிர்ச்சியில மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த வி ஷேப்பை உடைக்காத வரைக்கும் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கு இதுக்குள்ள இருக்க ட்ரை பண்ணுவோம். டக் 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 அப்படின்னு இருக்க ட்ரை பண்ணுவான். உடைச்சிட்டான் அப்படின்னா ஃபர்தர் இப்போ வரையில் இன்னும் இதுக்கு கீழே கேப் டவுன் ஆகிறதுக்கு எதுவும் காட்டல. மணிங்கிறது இப்போ 7.13 சரிங்களா. எதுவும் காட்ட கிடையாது இப்போ வரையில். இதை தவிர்த்து நமக்கு டெக்னிக்கலா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல எவ்வளவு மணி டேட்டு 8ஆம் தேதி கரெக்டா இந்த மந்தோட ஸ்டார்டிங் சொல்றது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு மேலதான் வந்துகிட்டு இருந்தாங்க பாருங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வீடியோஸ் இருக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட்ல தான் இருந்தா இப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா ஜூன் மந்தோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே வந்து நின்று ஜூலை மந்தோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே வந்து நின்றுருக்கான் ஸ்டார்டிங்லேயே 1ஆம் தேதியோட லோவை. அப்படிங்கும்போது ட்ரெண்டுங்கிறது கொஞ்சம் வந்து என்ன சொல்றது செல்லிங் ப்ரெஷர் இந்த நியூஸ்னால அந்த மாதிரி தான் வந்து நிற்கிது.
ஃபர்தர் பிரேக் அவுட் ஆயிடுச்சா செல்லு கன்ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா, செல்லு உன்னையும் கொண்டு போவோம். இல்லைன்னா அப்புறம் திரும்ப பை ஆயிடுமா, அப்படிலாம் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த வார் நியூஸை திரும்ப ரிவர்ஸ் பண்ணாத வரையில். சரிங்களா, திரும்ப என்ன பண்ணுவான், பவுன்ஸ் ஆவான், கொஞ்சம் ஏறுவான், அகெயின் வந்து திரும்ப வந்து அடிச்சு விட்டுருவாங்க கீழே. சரியா, 23 830 அதை பார்த்து 830 நல்ல சப்போர்ட் நமக்கு. ஓகே, அதனால நம்ம நம்ம லைவ்ல பார்ப்போம். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்து தாராளமாக சொல்லலாம். அண்ட் வந்து